யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் மதன் கௌரிய வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவரு 80,00,000க்கு மேல வந்து சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. இவரு வந்து துபாய்க்கு போயிருந்திருக்காரு. துபாய்ல இருந்து இந்தியா திரும்புறதுக்காக துபாய் ஏர்போர்ட்ல வரும்போது தன்னுடைய காஸ்ட்லியான ஃபோன வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஏர்போர்ட் ரொம்ப பெருசா இருந்ததுனால சுத்தி சுத்தி தேடி அவருக்கு ஃபோன் கிடைக்கல. ஒரு ஏர் ஹோஸ்டஸ்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நீங்க இந்தியா போய்க்கிட்டு, அங்க இருந்து ஒரு மெயில் போடுங்க. உங்க ஃபோனினுடைய அடையாளத்த சொல்லி மெயில் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்." அப்படிங்கிற மாதிரி இவங்க மெயில் போட்டிருக்காங்க. அவங்க கரெக்ட்டா வந்து ஃபோன கண்டுபிடிச்சு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கு இவரு துபாய் கவர்ன்மென்ட்க்கும், அந்த போலீஸ்காரங்களுக்கும் நன்றி சொல்லி, ரொம்பவும் பாதுகாப்பான கவர்ன்மென்ட்டா இருக்குன்னு சொல்லி துபாய் அரசுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு. அதையும் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து ரொம்ப பெருமையா வந்து துபாய பத்தி போட்டுட்டே இருக்காரு. இதுக்கு நம்ம மக்கள் பலர் என்ன கமெண்ட் சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ட விடவுமா துபாய் பாதுகாப்பான நாடா இருக்க போகுது அப்டின்ட்டு பலரும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அந்த மாரி நெறைய நடந்திருக்கு. துபாய் வந்து மிகவும் பாதுகாப்பான நாடு தான். நம்ம நாட்ட மாரி எந்த நாடுமே இருக்காது. அதே இது நம்ம நாட்டுல ஃபோன் தொலைஞ்சு போயிருந்ததுன்னா, நம்ம ஃபோன எடுத்தவங்க உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாரி தான் நம்ம நாட்டுல நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்கள சொல்லிட்டு வந்திருக்காங்க.